राज्य कांग्रेस समिति के अध्यक्ष सेल्व पेरुंथंगई ने टीवी के प्रमुख विजय को बीजेपी के सावधान रहने की चेतावनी दी। उन्होंने आरोप लगाया कि बीजेपी का मकसद विजय और पूरे राज्य को अपने नियंत्रण में लेना है। मुखबिर में एक भ्रष्टाचार अभियान के दौरान उन्होंने कहा कि बीजेपी मतदाता सूची में हेराफेरी कर रही है और लोकतंत्र को कमजोर करने की कोशिश कर रही है। உறுப்பினர் திரு கே.வி. திலகர் அவர்கள் ஏற்பாட்டில் இந்த வாக்கு திருட்டை கண்டித்து வாக்கதிகாரத்தை மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மாநில நிர்வாகிகள் எல்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய குறைந்தபட்சம் நிச்சயமாக 1 கோடி கையெழுத்து பெறப்போகிறோம். லட்சியம் 2 கோடி என்று வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த கையெழுத்து இயக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர் பெருமக்கள், தோழர்கள், தொண்டர்கள் அனைவரும் இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று தென் சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. சார், தமிழகத்திலும் எஸ்ஐஆரை துவங்குவதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் துவங்குவதாக தகவல் வந்திருக்கு. இதை நம்ம எப்படி தடுக்க போறோம்? அது ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்து இதை கண்காணிக்க வேண்டும். பாஜக என்ன சித்து விளையாட்டு வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் இறக்கிவிடலாம். அதை எதிர்கொள்வதற்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும். பீகாரில நடந்ததை போல், மகாராஷ்டிராவில் நடந்ததை போல், ஹரியானாவில் நடந்ததை போல், டெல்லியில் நடந்ததை போல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஜனநாயக சக்திகளும் அனுமதிக்க மாட்டார்கள். இருந்த போதிலும் எல்லாத்திற்கும் தயாராக இருக்கின்ற RSS பாஜகவுடைய தேர்தல் வேலை திட்டங்களை குறுக்கு வழியில் வெற்றி பெற வேண்டும் என்ற இந்த திட்டங்களை முறியடிக்க வேண்டும். இதுதான் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய வேண்டுகோள். பாமக தொடர்ந்து கேஷ் சென்சார் எடுத்தே ஆகணும், சென்சஸ் இங்க எடுத்தே ஆகணும் சொல்லி அன்புமணி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன் எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு இது குற்றச்சாட்டு திமுக மேலே காங்கிரஸ் மேலே வைக்கிறாரு. எப்படி பார்க்க? ஏன் நாங்க காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள்ல தெலுங்கானால எடுத்திருக்கிறோம். இப்ப கர்நாடகால 10 நாட்கள் பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை விட்டுருக்கோம், எடுத்துட்டு இருக்காங்க. 2 விஷயம்தான், சென்சஸ் வேற, சர்வே வேற. இது ரெண்டுத்துக்கும் பாமக தலைவர் அன்புமணி அவர்களுக்கு வித்தியாசம் தெரியல. நாம சர்வே எடுக்கலாம், மாநிலங்கள் அரசு சென்சஸ் எடுக்க முடியாது. சென்சஸ் டிபார்ட்மெண்ட் யாருகிட்ட இருக்கு? புள்ளியியல் துறை யாருகிட்ட இருக்கு? ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. ஒன்றிய அரசு தான் சென்சஸ் எடுக்க வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கு. மாநில அரசுக்கு அது இருக்கா அப்படின்னா இல்ல. பீகார்ல எடுத்தாங்க, என்னாச்சு? உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டே ஆயிடுச்சு. கர்நாடகாலே முன்னாடி எடுத்திருக்காங்க. ஆனா இப்போ காஸ்ட் சர்வே அதை எடுத்து இப்ப நமக்கு அரசு நல திட்டங்கள்லாம் பொதுமக்களுக்கு போய் சேரணும். எந்த அடிப்படையில் சேர்க்க முடியும்? சமூக நீதியின் அடிப்படையில் சேர்க்க முடியும். யார் மிகவும் பின்தங்கியவர்கள், யார் நலிவுற்றவர்கள், யார் பட்டியலினத்தவர்கள்,